சீரியஸாவே கேட்கிறேன். இந்த நாட்டை வந்து இன்னும் உங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டு குடுத்துருக்கா? சவுக்கு சங்கர் நேத்து அவரோட யூடியூப் சேனல்ல என்னோட அம்மாவோட உயிர் தான் முக்கியம். ஸோ அம்மாவோட உயிரை வச்சு நான் வந்து மீடியா நடத்த மாட்டேன். ஸோ அதனால சவுக்கு சங்கர் மீடியா யூடியூப் சேனலை நான் மூட போறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பயந்து போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு இந்த மீடியாவை மூடாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லா பேருமே நிறைய ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் தனியாக இருக்கனால தான் எல்லா பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியில் சேர்ந்துட்டா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து பத்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் கூட இணைந்தா சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அண்ட் விஜய்க்கும் நிறைய ஆதரவு இருக்கு அவரோட ஃபேன்ஸ் மூலியமா. ஸோ அதனால விஜய் அண்ட் சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தா நல்லா இருக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. அரசியல் ரீதியாக விஜய்க்கும் அவ்வளோ அனுபவம் கிடையாது. ஸோ அதனால சவுக்கு சங்கர் சேர்ந்தா கண்டிப்பாக ஒரு கைடன்ஸாக இருப்பாருன்றது விஜயோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லா பேருமே நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியில் சேர்ந்துட்டா கண்டிப்பாக சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு தனி நபராக ஒரு காமன் மேனாக பேசுகிறதுனால தானே எல்லா பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சியில் சேரணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.